கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். மக்களே முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்க. உங்கள் மனசில் இருக்குதான் நானும் கேட்குறேன். 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு 3 மாதத்துக்கு ஏதோ பண்ண முடியாததுக்காக சேர்த்து கொடுத்துருக்காரு. ரைட்டு. உங்கள் பணத்தில் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க வீட்டு பணத்தை கொடுக்க போகிறதில்ல. அரசாங்கம் பண்ணுறதுல எது நல்லது எது கெட்டதுன்னு ஒன்று உண்டு. நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளுக்கு வாழ்வாதாரம், ஒரு பசங்களை படிக்க வைக்கிறீங்க, 5 லட்சம் 10 லட்சம் சொல்லி கஷ்டப்பட்டு வெயிலில் போய் கூலி வேலை பார்த்துலாம் படிக்க வைக்கிறீங்க. படிக்க வச்சு அந்த வேலைக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. நம்ம ஊரில் நம்ம நாடை எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். சில விஷயத்தில் மற்ற ஊரோட நம்ம நாட்டில் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். கொண்டாடி என்ன பிரயோஜனம்? வேலை இல்லாமல் பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்களாம் கஷ்டப்படுதுங்க. நிரந்தர வேலை இல்லை. அதை ஃபஸ்ட்டு செய்கிறாங்களா அரசாங்கம்? கேட்டால் இத்தனை லட்சம் பேர், இவ்வளோ பேர் கொடுத்துட்டேன், அவ்வளோ பேர் கொடுத்துட்டேன், இப்படி கொடுத்துட்டேன், அப்படி கொடுத்துட்டேன்றாங்களே. எப்படி கொடுத்தாங்க? வேலை இல்லாமல் ரெசியூம் எடுத்து தெரு தெருவாக சுற்றுதுங்க பசங்க. காலைல போய் பாருங்கள், அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கான். நிரந்தர வேலைன்னு ஒன்று இருந்தால் இந்த ஓசிலாம் தேவையா? இந்த ரேஷன் பொருள், இந்த அரிசி கிரிசிலாம் தேவையா? அவன் சம்பாரித்து அவன் குடும்பத்தை பார்த்துக்க போகிறாங்க. அடுத்தவங்க ஓசியில் தரணும் அவசியமே கிடையாது. எதுக்கு? நம்ம கை கால் இருக்குது, நம்ம உழைச்சி நம்ம சம்பாரித்து நம்ம குடும்பங்களை பார்த்துக்கலாமே தவிர்த்து நீங்கள் ஓசியில் தர அந்த 5000மோ 2000மோ 1000 வச்சு எத்தனை வருஷம் ஓட்ட முடியும்? எங்களுக்கு நாங்கள் பார்த்துப்போம். எங்களுக்கு தேவை நிரந்தரமான வேலை. மக்களுக்கு நல்லது நடக்கணும். எல்லா விலைவாசி கம்மி ஆகணும். மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு தூக்கி இப்படி இருக்கணும். இப்போ இப்படி இருக்குது. கேட்டால் முதல்ல ஏதோ ஃபஸ்ட் இடம், அந்த இடம், இந்த இடம், பிளா 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 பா பிளாவா பேசுனுங்கிறீங்க. யாருக்கா பேசுகிறோம்? இதில் 2 பேர் குரல் கொடுத்தா இவன் இந்த கட்சி அந்த கட்சி, இந்த கட்சி அந்த கட்சின்றீங்க. கட்சிக்காக பார்க்காதீங்க. நம்மளை கேவலப்படுத்துகிறாங்களா? அதை நம்மளே சரி பண்ணிக்கணும்னு தான் சொல்கிறேன். ஓட்டு இதில் பார்த்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன தப்பு பண்ணோம். அவங்களுக்கே திருப்பி போட்டால் எப்படி தெரிய வரும்? அவங்களுக்கே என்னென்னு போவோம். நம்ம எல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கோம், நம்மளுக்கு தான் ஓட்டு வரும் நினச்சிட மாட்டாங்க. அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்களா? எல்லாமே சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாங்களா? ஓட்டு வருன்னு இப்போ எலெக்ஷன் வருன்னு அள்ளி வீசுகிறாங்களே ஒருத்தவங்கள. அவங்க 1000 சொன்னால் இவங்க 2000 சொன்னால் நல்லா. இது கேவலமாக இல்லை? நிரந்தர வேலை இல்லையா? முதல்ல நம்ம ஊருக்கு வேலை கிடையாதுங்க. முதல்ல நான் சும்மாவா பேச வரும்? மற்றவங்க மாதிரி காமெடிக்கா? விலைவாசி எவ்வளோ போகுது தெரியுமா? 500 ரூபா 400 ரூபா சம்பாதிக்கிறான். தக்காளி வெங்காயம் வாங்க போனால் கூட 300 350 ரூபா ஆகிடுது. அவன் என்னத்தை குடும்பம் ஓட்ட முடியும்? தக்காளிக்கு பதில் புளியை கரைச்சா ஓட்ட முடியும்? அப்படி கூட பாதி பேர் ஓட்டுறாங்க. விலை ரேட் அதிகமாகிடுச்சுன்னா சொல்கிறாங்க சில பேர்லாம். அப்படிப்பட்ட இதில் இருக்கிறோம் நம்ம. இதில் 1000 2000க்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு அப்படியே பல்ல இழிச்சிட்டு போயிடணுமா? நம்ம போயிடணுமா? கஷ்டப்படுறோம். காலைல மழையும் வெயிலும் பார்க்காம கஷ்டப்படுறோம். நிரந்தர வேலை வேணும். மற்றதுக்கு குரல் கொடுக்கல. விஜய் சார் அது பண்ணுவாரா இது பண்ணுவாரா அப்படி நான் சொல்ல வரல. புது மாற்றம் வேணும். விஜய் சார் பண்ணுவாருன்னு விஜய் ரசிகர் நம்புகிறாங்க. நான் நம்புகிறேன். முழுசாக நம்பிக்கை நம்புகிறோம். இவங்களுக்கு செஞ்சிட்டிங்கல்ல, ஓட்டு போட்டுட்டிங்கல்ல, எல்லாமே உங்களுக்கு பண்ணிட்டாங்களா? விலைவாசியில் கம்மியாயிருச்சா? தளபதி பண்ணுவார்னு சொல்கிறாருல, பண்ணுவார், நம்புங்க. புதுசாக ஒரு மாற்றத்தை தான் உண்டாக்குங்களே. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி மேலே எடுத்துருவாங்களே. ஏது உங்களால் முடியாதா? உங்கள் விரல் தானேங்க. உங்கள்கிட்ட தானேங்க ஆக்டிங் காட்டுறாங்க. அந்த ஆக்டிங் ஏன் நீங்கள் காட்டுங்க. உங்களுக்கு பண்ணிவிடுவோன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு பண்ணாதீங்க. எங்கள் தளபதி சொன்ன மாதிரி காசை வாங்கிக்கோங்க. உங்கள் பணம் தானே வாங்கிக்கோங்க. விசில் அடித்து ஊதி தள்ளுங்க எல்லாரையும். உங்கள் ஓட்டில் காட்டுங்க உங்கள் உரிமையை. நீங்கள் யாருன்னு காட்டுங்க. நன்றி.